நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்குல்ல டிஷ்ஷு, இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா கேவி டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கவரேஜ் போட்டுருவோம். இப்போ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 76.5. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்டார் 7 அண்டு ஸ்கை நெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வெளிநாட்டினுடைய கவரேஜ் தான். அவுட் ஆஃப் கவரேஜ். இப்போ நம்ம நாட்டுக்கெல்லாம் பார்த்தோன்னா கவரேஜ் கிடையாதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடுக்கணும்னா மினிமம் வந்து ஒரு 4 அடிக்கு மேலே தான் ட்ரை பண்ண, அது கீழே கிடைக்காது. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இதை ட்ரை பண்ணி இந்த டிஷ்ஷில் இது எடுக்க முடியுமா அப்படின்றது தான் ஒரு கணக்கு. சரியா, நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இந்த டீட்டில் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருவாங்க. யாராவது எடுக்கணும்னா தாராளம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுங்க. இந்த டிஷ்ஷில் இது அதுவும் வேலை செய்யும். சரியா, நம்ம சேனலில் பார்க்குற இப்போ நீங்கள் புதுசாக வியூவர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு விடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, வாங்க இது செக் பண்ணி காமிச்சிடறேன். உங்களுக்கு இது என்னன்றதை பார்த்துலாம். நண்பர்கள பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்துருக்கிற இந்த டிஷ்ஷை வந்து பாருங்கள், நான் ஒவ்வொரு வீடியோவில் காமிக்கிறது தான். இது வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒயர் வந்து பார்த்துங்க. இதில் வந்து நம்ம ஃபேக்காக காமிக்கிறதில்ல, இருக்கிறது நம்ம ப்ரூஃபோடு காமிச்சிடுவோம். சரிங்களா, எடுக்கிற யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகேவா, தெரியுங்களா பாருங்கள். உங்களுக்கு சிக்னல் தெரியுதான்னு தெரியல. பாருங்கள், 2 கூட நல்லா பெரிய பெரிய கூடாக தெரியும். தெரியுங்களா இந்த சிக்னலில்? இது தாராளமாக எடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வந்து 98% சிக்னல்லாம் குவாலிட்டி வந்து 75% இருக்குது. இதில் வந்து 3 டிபி கிடைக்குங்க நமக்கு. சரியா, அந்த 3 டிபியில் நம்ம சிக்னல் எவ்வளோ வருதுன்னு டிவியை செக் பண்ணி காமிக்கிறது தான். பாருங்கள், இதுதான். சரிங்களா, ஒயர் பார்த்துங்க, டைரெக்டாக பாருங்கள் தெரியுதா, டிஷ்லேருந்து ஒயர் வந்துருக்கு. தெரியுங்களா, இதுதான் பாருங்கள், சிக்னல் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. 2 கோடு பாருங்கள், இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஷ்ஷை கிட்டையும் செக் பண்ணி காமிச்சிடறேன். எப்படி எல்எம்பி வச்சுக்கலாம், எப்படி எடுக்கலான்றது. அதே மாதிரி இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா செலவு பண்ணி எல்எம்பி வாங்கணும், ஃபீடார் வாங்கணும் அவசியமே கிடையாதுங்க. இது தேவைப்படுற ஃபீடார்னு அதுதான். இது 7 இன்ச்சு ஃபீடாரும் தான். அதே மாதிரி ஒரு 150 ரூபா எல்எம்பி, எந்த எல்எம்பி இருந்தாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை. அதை எடுத்துக்கும் வேலை செய்யும். ஏன்னா டிஷ் எடுத்து பெருசுன்றதுனால நீங்கள் சாதாரண எல்எம்பி யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் டிஷ்ஷை ஒரு டைம் திரும்ப கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள், அதையும் பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்எம்பி எப்படி வச்சுருக்கோம், என்ன பொசிஷனாக இருக்குது, ஒயர் எப்படி வைக்கணும், எல்எம்பி எப்படி ஃபிட் பண்ணியிருக்குன்னு ஒரு டைம் கிட்ட காமிக்கிறோம், அதையும் பாருங்கள் ஒரு டைம். சரியா, பாருங்கள், அது அப்படியே இது ஒரு டைம் பார்த்துங்க. ஒரு எல்எம்பி இப்படி தான் ஃபிட் பண்ணணும். சரிங்களா, ஒயர் வந்து பாருங்கள் கீழே வந்து இந்த மாதிரி வரணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் ஒயர் இருந்தால் தான் வேலை செய்யும். உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி ஃபிட் பண்ணிருக்கு. ஃபீடார்னும் பார்த்துங்க இந்த மாதிரி இருக்குன்னு. சரியா, இது கேவியனுடைய ஃபீடார் தான், அவங்களுடைய தயாரிப்பு. அது இந்த மாதிரி மெத்தடில் வரணும். அதே மாதிரி பாருங்கள், பின்பக்கம் பாருங்கள் எப்படி இருக்கணும். சரியா, பாருங்கள் இந்த மாதிரி ஒயர் வச்சிங்க. இது 6 அடியாக இருந்தாலும் சரி, 4 அடியாக இருந்தாலும் உங்களுக்கு இப்படி வச்சு தான் வேலை செய்யும். சரியா, பார்த்துங்க. இந்த மெத்தடில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த கவரேஜ் நம்ம ட்ராக் பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 அடி இருந்தால் ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் தாராளமாக அவுட் ஆஃப் கவரேஜ்னால் ஈஸியாகவே ட்ராக் பண்ணலாம். சரிங்களா, பார்த்துங்க. டிஷ்ஷோட பொசிஷன் இப்படி தான் தெரியுதுங்களா, பார்த்துங்க. இதே மாதிரி வேணும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம டிவியில் வேணால் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடறேன். அதில் எத்தனை சேனல் வருது, எப்படி வருதுன்னு ஒரு ட்ரை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது செக் பண்ணலாம். இது ஆல்ரெடி இப்போ ரன்னிங்கில் இருக்கிறது. இந்த டிபியை நம்ம டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் புதுசாக செக் பண்ணி காமிச்சிடுறேன். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்களா, வெறும் ஒரு S2 MP4 ரிசீவர் இருந்தால் போதுங்க, சாதாரணமாக எடுத்துடலாம். ஆனால் என்னென்னா ஃப்ரீ சேனலில் ஒரு கம்மியாக தாங்க இருக்குது, மற்ற எல்லாமே பேமெண்ட் சேனல் தான். ஓகேங்களா, இதில் இப்போதைக்கு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வர KT1 அங்கே ஃப்ரீயாக வந்துட்டுருக்கோம். அது டெம்பரரி தாங்க. அதே மாதிரி அவங்க நாடு சேனலில் ஒரு 2-3 சேனல் இருக்கும். மொத்தம் ஒரு 3-4 சேனல் தான் ஃப்ரீயில் இருக்கும். மற்ற எல்லாமே ஸ்காம்பில் தான். சரிங்களா, அதனால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ட்ராக் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 4 அடிக்கு மேலே தான் ட்ரை பண்ணுங்கள். சரியா, அப்படி இல்லைனா இந்த கேவிடிஸ் இருந்தாலும் இதில் ட்ரை பண்ணுங்கள். இதில் வெவ்வேறு கவரேஜ் எடுக்கலாம் நீங்கள். அதாவது அவுட் ஆஃப் கவரேஜ் நீங்கள் இந்த தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா, இது பூரா டிபி பூரா டெலிட் பண்ணிட்டு புதுசாக போட்டு கொடுத்துடலாம். சரிங்களா, பாருங்கள், இப்போ புதுசாக டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கேன் கொடுத்துருவோம். சரிங்களா, இப்போ டிபி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க, எல்லாமே மொத்தமாக டெலீட் பண்ணிடுச்சு. சரிங்களா,
இப்போ ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன டிபி இருக்குன்றது வரும். மொத்தம் 3 டிபி தான் இருக்குது இப்போதைக்கு. 3 டிபியில் பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 47 சேனல் இருக்குது அதில். வெறும் ஒன்றும் அதிகம் சேனல் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47 அதில் கவர் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த டைரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணணும் அப்படின்றது ஒரு அவசியம் கிடையாதுங்க. சாதாரணமாக ஒரு 150 LMB போட்டால் போதும், வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 4 அடியிலேருந்து எடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். சரியா? 4 அடி, அதாவது கடலோரத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்போது தமிழக கடற்கரையோரம் இருக்கிறவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 அடியில் கூட வர வாய்ப்பு இருக்குது. சரியா? உள் மாவட்டத்தில் வந்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 அடி இல்லை 6 அடி இல்லை இந்த மாதிரி 7 அடி இருந்தால் தான் போட முடியும். சரிங்களா? அது கம்மியெல்லாம் அது அவ்வளோ சீக்கிரம் கவர் ஆகாதுங்க. இது ஏன்னா அவுட் ஆஃப் கவரேஜ்னால இது இப்படி தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம செய்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தேவைப்பட்டால், இல்லைன்னா இதை மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பாருங்கள் கீழே தரேன். அதே மாதிரி நம்மளது வலைத்தளம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராம் எல்லா லிங்க்குமே கீழே தரேன். சரிங்களா? நீங்கள் ஏதாவது அதில் இணைஞ்சி பயணம் செய்யணும், தாராளமாக இணைஞ்சிங்க. உங்களுக்கு என்ன கேள்வி பதில்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கற்றுத்தரோம். நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நீங்கள் அதை தொழிலாக செய்கிறதுனாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஓன் யூஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கிறதுனாலும் சரி, தாராளமாக கற்றுக்கலான்னா தாராளமாக வாங்க, நம்ம சொல்லித்தரோம். இல்லை எந்த வித கட்டணமும் யார்ட்டையும் வாங்குறது இல்லைங்க. சரியா? பாருங்கள், உள்ளே போய் பார்த்தலாம், ஓகே கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. சரியா? அவங்கள வந்து உள்ளே செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி மொத்தம் வந்து 47 சேனல் மாதிரி தான் இருக்குது. 47 நம்ம வந்துருச்சு. ஆனால் சிக்னல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஃபுல்லாக கிடைக்கும். சரியா? பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு 150 LMB தான் நம்ம போட்டிருப்போம். 73% சாதாரணமாக கிடைக்குது. சரிங்களா? இதுதான். அதே மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி பாருங்கள் 65%. ஆனால் உங்களுக்கெல்லாம் இது கட் ஆகுதுங்க. அதாவது வந்து ஸ்டில் அடிக்காமல் ஓடும். வெறும் 30-40 படம் தாராளமாக வரும். அதில் பார்த்து இது எல்லாமே இதுதான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இது ஸ்க்ராம்பிள் சேனல் தான். பாருங்கள், சன் டிவி இருக்கும், ஆனால் ஸ்க்ராம்பிள். ஓகேவா? பாருங்கள், சிக்னல் பாருங்கள், அதில் 73% இருக்குது. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல் உங்களுக்கு ப்ளே ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்ன சேனல் ஒரு டைம் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருவாங்க. வேணும்னா எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி இல்லை ஃப்ரீயாக ரன் ஆகிற சேனல் பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனல், அடுத்து இன்னொரு சேனல் பாருங்கள். இது கேடிவி தான். இது ஒரு ரன்னிங்கில் இருக்குது, டெம்பரரி ரன்னிங் தான். இது ஒரு சேனல் ஃப்ரீயாக இருக்குது, இப்போதைக்கு டெம்பரரிங்க. இது ஒரு சேனல் ரன்னிங்கில் இருக்குது, எம்ஐ டிவி அப்படின்னு. அடுத்து இன்னொரு சேனல் பாருங்கள். இது ஒரு சேனல் எம்ஆர் டிவி நியூஸ்ன்னு இருக்குல்ல, அது ஒரு சேனல் ரன்னிங்கில் இருக்குது. மொத்தம் இவ்வளோ தாங்க ஃப்ரீயில் இருக்குது. சரியா? மற்ற எல்லாமே ஸ்க்ராம்பிள் சேனல். நீங்கள் எடுத்துப்பான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், எடுக்கலாம். தாராளமாக இந்த மாதிரி டிஷ்ஷில் ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்போ பண்ணித்தரேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அவுட் ஆஃப் எல்லாமே மோஸ்ட்லி எடுக்கலாம். சிலது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஓப்பனான இடமா இருக்கணும். ஆனால் எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ்நாடு முழுசுமே கிட்டத்தட்ட எடுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகுதுங்க. சரியா? 76, 80, 62. ஓகேங்களா? மற்றெல்லாம் அவுட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்பட்டு 13. நிறைய கவரேஜ் இதில் உட்காருதுங்க. சாதாரணமாக வந்து ஒரு நிறைய சேனல் கிடைக்குது. அதனால் நீங்கள் எதாவது எடுக்கணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னாலும் பாருங்கள், நான் மேலே நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது எனி டவுட்னாலும் க்ளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றொரு புதிய தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் வணக்கம். ஓகே, பாய்.